16 படம் ரிலீஸ் ஆனாலும் நல்ல திரைப்படங்கள் ஓட வேண்டும். அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனா யாரோ அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் தடுக்கிறாங்கன்றது தெரியாது. ஒரு சாரார் மட்டும் சினிமாவுக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமா ஆட்டையை போட நினைக்கிறது தப்பு. இதை எதிர்த்து நீங்க எல்லாம் என்னைக்கு குரல் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் சின்ன படம்ல ஓடக்கூடிய படங்கள் தான் பெரிய படங்கள். ஓடாத படங்கள் எவ்வளவு 100 கோடி பட்ஜெட்ல 500 கோடி பட்ஜெட்ல தான் ஓடலைன்னா அந்த படம் சின்ன படம். ஓடுச்சுன்னா இந்த கடுக்கா பெரிய படம். ஸோ இந்த ஐயோ சாங்கு மனசை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருந்தீங்க தம்பி. இந்த 2 பாட்டு 3 பாட்டுமே அது ஒரே பாட்டு 2 தடவை வருது இல்லையா? அந்த ஐயோ பாட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த எழுதுனது ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த வரி சொன்னீங்களா, அந்த வரி மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது. என்னது, செதுக்குன சிலை ஒன்று எதுக்கால வந்தேன் எனக்கு வலிக்குமா நமக்கு கதவை தட்டுறதுக்கு பக்கத்து பூந்து விளாசிட்டான். நல்லா எழுதியிருக்கீங்க. 2வது, வில்லேஜ் படங்கள் மட்டும்தான் ஒரு இயக்குனருடைய திறமையை, ஒரு நடிகனுடைய திறமையை, ஒரு கதையாளத்தின் திறமையை, ஒரு இசையின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் வில்லேஜ் படங்கள் தான். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு இளையராஜா உருவானார். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு பாரதி ராஜா உருவானார். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் நிறைய இயக்குனர்கள் பாக்கியராஜிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கிராமியத்தில் ஏன் அது கிராமிய படங்கள் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியுதுன்னா, இந்த கிராமத்தில் நம்ம ரொம்ப அலங்காரம் பண்ண விஷயங்கள் இருக்காது, யதார்த்தம் இருக்கும். கூடுமான வரையிலும் வில்லேஜுக்காரங்க பேசுறதுல உண்மை இருக்கும். தப்பு செய்கிறவங்க கூட நல்லா இருப்பான், வில்லன் கூட அழகா இருப்பான், வில்லன் கூட நல்ல பேரோட இருப்பான். அதுதான் வில்லேஜ். அது ஒரு தனி அது ஒரு இலக்கிய மேடை மாதிரி. ஒரு வில்லேஜ் படம் எடுக்கிறதுன்றது ஒரு இலக்கியம் படைக்கிற மாதிரி. அதனால நிச்சயமா அல்வான்னு சொன்னாங்க பாப்பா, கடுக்கான்னா அல்வா கொடுத்துடாம கடுக்கா கொடுத்துடாம ஒரு நல்ல அறுசுவை பண்டமா இந்த படத்தினுடைய ரிசல்ட் இருக்கணும். நிச்சயமாக இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், டைரக்டரே உன்னுடைய மேக்கிங் நல்லா இருக்கு. ஏன்னா 2-3 ஷாட் பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் நாங்கள் உட்காந்து எங்கே டைரக்டர்னு கேட்டேன். டைரக்டர் எங்கேயோ மேடை கூப்பிடுங்க முதல்லன்னு சொன்னேன். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இயக்குனருக்கு உங்களுக்கு மனக்கசப்பு வரலாம், தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு சரியில்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் இல்லை. ஒரு படத்தை ஒரு இயக்குனர்கிட்ட கொடுத்துட்டா அந்த இயக்குனருக்கு உண்டான மரியாதையை அனைவரும் கொடுக்க வேண்டும். அப்போதான் அந்த படம் நிறைவு பெறும். அதே மாதிரி இயக்குனரும் நேர்மையானவனாக நடந்து கொள்ள வேண்டும். தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீட்டுக்கும், உன்னை நம்பி வந்த நடிகர் நடிகைகளுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நீ நேர்மை உள்ளவனாக அவங்களுடைய பங்காற்றுதலை அழகா பயன்படுத்தும் நேர்மை உங்களிடம் இருக்கும். இந்த 2 இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். அப்புறம் வியாபாரம், அது நம்ம கைக்கே புலப்படாத ஒரு விஷயமா இருக்குது, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது வியாபாரம் பண்றது. ஆக ஒரு மிகப்பெரிய அழகான வியாபாரி, நிறைய பேரை நல்ல விதமாக வழிகாட்டி, இன்னைக்கு கூட நிறைய படங்களுக்கு இப்படி பண்ணுங்க, இந்த படங்க இந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக வரும், இல்லை இது செஞ்சால் சரியாக வராது, அப்படி நல்ல அட்வைஸுகளை கொடுத்து சினிமாவுக்காக உண்மையிலுமே அவர் தயாரிப்பாளர் தொடர்ந்து தயாரித்து கொண்டிருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பாக இருந்தாலும், தெரிந்தவர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் அதில் தலையை விட்டுக்கிட்டு மெனக்கென்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. அதனால் சார் ரொம்ப நன்றி தனஞ்சய சார். உங்களுடைய, அதாவது நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் இதில் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா யாரோ சொன்ன மாதிரி இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மேட்டருக்காக இந்த படம் வெற்றி பெறட்டும். அந்த பொண்ணு விஷயம் சொன்னீங்க, அதை ஏதோ தெளிச்சாங்க இல்லையா, முகம் ஏதோ வெந்து போச்சே நம்ம தெரியல, அதனால அந்த முகத்தை காட்டக்கூடாதுன்ட்டு வரலையோ. அது இதை படத்தில் தான், படத்தில் தான் நான் ஏதோ அது உண்மையாகவே ஊற்றிட்டாங்களேன்னுவோ, அதனால தான் இப்போ அந்த பொண்ணு வரலையேன்னு நினச்சேன். அந்த இடம் கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. அதான் சொன்னேன், ஒரு பெண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னா, இப்போ பெண்களிடமிருந்து ஆண்கள் கூட இப்போ காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ நிலவிட்டு தற்போது. இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கண்ணே, என்ன இப்போ சுபாஷ் ஆமாம் மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்களுக்கும் இது கேட்கட்டுன்னு இருக்காங்க. எத்தனை ஆண் மக்கள் பயந்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போது முதல்ல எல்லாம் இயக்குனர்கள் நாங்கள் எல்லாம் ஆஃபீஸ் வச்சுருப்போம், டக்குன்னு வாய்ப்பு கேட்டு ஆண்கள் பெண்கள்லாம் வரும்போது சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னு அப்படி கொஞ்சம் நெருக்கமாக இருந்தேன். எங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்ம இப்படி நின்றுருப்போம்,
பின்னாடி வேற நெருக்கமாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டு மிரட்டுறாங்கன்னு என்ன பண்ணுறது? நாங்கள்லாம் யாருக்கிட்ட போய் அழுகுது? ஸோ உங்கள் மாதிரி ஆளுக எங்கள் மாதிரி இளைஞர்களை நீங்கள் காப்பாற்ற முன்வர வேண்டும். பெண்ணியத்தை காப்பது போலவே இளம் இயக்குனர்கள் பாவம் தெரியாமல் பாவம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? நிறைய பசங்க மாட்டுன்னுக்குறாங்க. ஆண்கள் பாதுகாப்பும் உள்ளே நான் உண்மையாக சொல்கிறேன் சார். ஒரு ஆம்பளை மேலே குற்றம் சுமத்திட்டா உடனே போலீஸ்காரன் போய் அரெஸ்ட் பண்ணிடுறான். அவன் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது. அதே ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு சார் என்னன்னு சொன்னால் உடனே போவாங்களா சார்? அது என்ன சார் சட்டம்? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம்.